வணக்கம் மக்களே. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டத்தில் ஒரு அருமையான குலோப்ஜாம் ஈஸியாக எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பேக்கெட் ரெடிமேடு இன்ஸ்டன்ட் குலோப்ஜாம் மிக்ஸ் வாங்கியிருக்கேன், 1/2 கிலோ சுகர், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவைக்கு பால். இப்போ நம்ம ஜீரா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு ஜீரா பண்ணுறதுக்கு நான் ஒரு பேசிக்கான கொஞ்சம் வாய் அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி. இப்போ இதில் இந்த சர்க்கரை 1/2 kg சர்க்கரை அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா கரைஞ்சி கொதி வரணும். இப்போ ஜீரா அங்கே கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்கு நடுவில் நம்ம அந்த மாவு பிசையலாம். இந்த மாவு பாருங்கள், கட்டி கட்டியாக இருக்குது. நல்லா கையில் இந்த மாதிரி சாஃப்ட் பண்ணிக்கோங்க. நல்ல மாதிரி இந்த மாதிரி உதத்தி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதில் பால் விட்டு பிசையணும். மொத்தமாக ஊற்றக்கூடாது. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. இந்த ஃபிங்கரில் இந்த மாதிரி பெரட்டி விடணும். தானாக உருண்டை வந்துடும். அது அப்போ தான் விரிசல் இல்லாமல் பால்ஸ் நம்மளால் பண்ண முடியும். மெயினாக அந்த குலோப்ஜாமுக்கு இந்த மிக்சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இந்த ஜீரா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நான் 2 டீஸ்பூன் பால் விடுறேன். பாருங்கள், நல்லா பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். போதும். கேஸ் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இந்த ஏலக்காய் தூள் இருக்குது பாருங்கள், அதை போட்டுடலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இல்லைன்னா இது கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும் ஆறிடுச்சுன்னா. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம குலோப்ஜாமை பொரித்து எடுத்து இதில் சூடாக போடணும். இப்போ நம்ம குலோப்ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் நான். சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கணும். கொஞ்சம் பால் கிட்ட வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா கிராக் இல்லாமல் வரணும். சப்போஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பாலை கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மைல்டாக மேலோட்டுக்காக இந்த மாதிரி உருட்டணும். பாருங்கள், கிராக் இல்லாத உருண்டை. இதே மாதிரி எல்லாமே பண்ணலாம். நம்ம சின்னதாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். பாருங்கள், இந்த குலோப்ஜாமுக்கு நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். பால் தொட்டும் பண்ணலாம், நெய் தொட்டும் பண்ணலாம், தண்ணி தொட்டும் பண்ணலாம். இப்போ நான் எல்லா உருண்டையும் உருட்டிட்டேன். இப்போ நம்ம பொரிச்செடுக்கலாம். எண்ணெய் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆனால் போதும். பாருங்கள், ரொம்ப கொதிக்கக்கூடாது எண்ணெய். இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம பொரிச்செடுக்கணும். இந்த மாதிரி திருப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் வரும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் இந்த மாதிரி கலர் வந்துடும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக எல்லா பக்கமும் வேகணும். இப்போ நம்ம எடுத்து இது அப்படியே சூடோடு அந்த ஜீராவில் போட்டுடலாம். குலோப்ஜாம் எல்லாமே செஞ்சு நான் நல்லா நைட்டே ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். இப்படி கட் பண்ணால் அப்படியே கட் ஆகுது பாருங்கள். சாஃப்டான குலோப்ஜாமு ரெடி. பாருங்கள், இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.